இது போல் ஸ்பாட்லைட் எல்இடி டியூப்லைட் உங்கள் வீட்டில் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டாதீங்க. அதை ஈஸியாக சர்வீஸ் பண்ணி ரீயூஸ் பண்ண முடியும் வித்தவுட் எலக்ட்ரிக் நாலேஜில். அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது போல் கண்டென்ட் டெஸ்ட் வச்சு எப்படி சர்வீஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜ் எல்இடியில் கான்டாக்ட் ஏற்படுத்தி அதை எப்படி சர்வீஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். கண்டென்ட் டெஸ்ட் வச்சு உங்களால் எல்லா டைப் எல்இடியுமே ஈஸியாக சர்வீஸ் பண்ண முடியும் வித்தவுட் எலக்ட்ரிக் நாலேஜில். அண்ட் இந்த கண்டென்ட் டெஸ்ட்டை எப்படி மேக் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி எப்படி சர்வீஸ் பண்ணலாங்கிற வீடியோ நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் ஆகாத லைட்டை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணிட்டு அதில் டேமேஜ் ஆன எல்இடியோட டெர்மினல் நீங்கள் இது போல் டச் பண்ணி கனெக்ட் பண்ணுறது மூலம் மற்ற எல்இடி உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு காமன் டவுட் வரும், இதில் ஒரு எல்இடி தான் டேமேஜ் இருக்குது, ஏன் மற்ற எல்இடி ஒர்க் ஆகலைன்னு. ஸ்ட்ரிப் லைட்டை பொறுத்த வரைக்கும் அது சீரிஸ் கனெக்ஷன் பேட்டர்னில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ரீசன் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்இடி எல்லாத்துக்குமே கம்மியான பவர் சப்ளை தான் வேணும். அதுக்காக நீங்கள் எஸ்எம்பிஎஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாகும். அதனால் இது போல் சீரிஸ் கனெக்ஷன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பவர் உங்களால் கம்மி லோடாக இதை கொடுத்து உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். எல்இடியோட காஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜான எல்இடி இது போல் சுரண்டி விட்டு அதோட 2 டெர்மினலையும் சால்டிங் வச்சு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணுற பாருங்க, உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா 2 எல்இடி தான் டேமேஜ் இருக்குது. அதனால் இதோட இலுமினேஷனில் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. கம்மியான வெளிச்சம் தேவைப்படுற இடத்துல என்னால் இது ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.